أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه وبارك وسلم عليه السلام عليكم ورحمة الله وبركاته. இன்று 10ஆம் நாள் மே 2026 தாய்மார் அனைவருக்கும் தாய் மாணவர்களுக்கும் அநேக தின நல்வாழ்த்துக்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் இன்று மஸ்ஜித் அப்துல் ரஸாக் பள்ளியில் 71வது மாதாந்திர குர்ஆன் தஃப்சீர் மற்றும் பயான் நடைபெறவுள்ளது. இன்றைய தஃப்சீரை உரையாற்ற இருப்பவர் சிங்கப்பூர் அப்துல் கஃபூர் பள்ளியின் தலைமை இமாம் உஸ்தாத் முகமது அசீசுல்லா ஹசனி அவர்கள். வழமைப்போல் இன்ஷா அல்லாஹ் லோகர் தொழுகைக்கு பிறகு மதிய உணவு பரிமாறப்படும். அதனிடையில் குளிர்பானமும் தேநீரும் தயார் செய்து பெற்றுள்ளது. தேவைப்படுவோர் வெளிப்பள்ளியில் சென்று பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய குர்ஆன் தஃப்சீர் பயானை உரையாற்ற உஸ்தாத் முகமது அசீசுல்லா ஹசனி அவர்களை அழைக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحاقة ما الحاقة وما أدراك ما الحاقة كذبت ثمود وعاد بالقارعة فأما ثمود فأهلكوا بالطاغية وأما عاد فأهلكوا بريح صرصر عاتية سخرها عليهم 7 ليال و8 أيام حسوما فترى القوم فيها صرعا كأنهم أعجاز نخل خاوية فهل ترى لهم من باقية وجاء فرعون ومن قبله والمؤتفكات بالخاطئة فعصوا رسول ربهم فأخذهم أخذة رابية صدق الله العظيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அல்லாஹ்வுடைய கிருபையினால திருக்குர்ஆனுடைய தஃப்சீருடைய வகுப்பு தொடர்ந்து நடைபெறுகிறது. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இந்த வகுப்பினுடைய பரக்கத்து கொண்டு நம்முடைய வாழ்விலே அல்லாஹ் நல்ல மாற்றங்களை தருவானாக. நமக்கும் குர்ஆனிற்கும் இடையே நெருக்கமான ஒரு தொடர்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. குர்ஆன் ஓதுவதன் மீதும் அதை பின்பற்றி நடப்பதன் மீதும் அல்லாஹ் நமக்கு ஆர்வத்தை அதிகப்படுத்தி தருவானாக என்கின்ற துஆவோடு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து தொய்வில்லாமல் நடப்பதற்கு தன்னுடைய உடலாலும் பொருளாலும் தன்னுடைய நேரத்தாலும் யார் யாரெல்லாம் உறுதுணையாக இருக்கிறார்களோ எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தொடர்ந்து இது போன்ற நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய தௌஃபீக்கை தருவதோடு அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி நிறைவான ஆரோக்கியத்தை வழங்கிட வேண்டும் என்று துஆ செய்தவனாக இந்த தஃப்சீருடைய வகுப்பை நாம் துவங்குகிறோம்.
சூரத்துல் ஹாக்கா என்று சொல்லப்படுகின்ற ஒரு சூரா. இந்த சூரா அல்லாஹ் அல் ஹாக்கா அப்படிங்கிற வார்த்தையை கொண்டே ஆரம்பிக்கலாம். அல் ஹாக்கா அப்படின்னு சொல்லி சொன்னா உண்மையான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி அர்த்தம். உண்மையான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எதை சொல்ல வரான் அப்படின்னு சொல்லி சொன்னா கியாமத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியை தான் அல்லாஹ் சொல்ல வரான். கியாமத்து நிகழ்ச்சி என்பது உண்மையானது, அதை தான் அல்லாஹ் சொல்றான். நிறைய வார்த்தைகளை கொண்டு இந்த கியாமத்து நடக்கும், கண்டிப்பா வரும், இது பொய் இல்லை அப்படிங்கிறத திருக்குறானுடைய பல்வேறு வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அந்த வகையில வர்றதுதான் அல் வாக்கியா, நடைபெறக்கூடியது, நிகழக்கூடியது, நிச்சயமாக நடைபெறக்கூடியது. அல் அல்லாஹ் ஹதீஸுல் காஷியா, கண்டிப்பாக நடக்கும். அப்ப இந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் கியாமத்தினுடைய நிகழ்ச்சி நிச்சயமாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு தான் இந்த அல் ஹாக்கா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துறான். அல் ஹாக்கா அப்படின்னு சொல்லி சொன்னா உண்மையான நிகழ்ச்சி அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்ப அதனுடைய இந்த வசனத்துடைய பொருள் ஆரம்பத்தில் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு பிறகு இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் ஹாக்கா, அது உண்மையான ஒரு நிகழ்ச்சி. மல் ஹாக்கா, அந்த நிகழ்ச்சி என்றால் என்ன? ஒமா அதமாக மல் ஹாக்கா, அந்த நிகழ்ச்சி உமக்கு எப்படி தெரியும்? அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் என்பது உமக்கு எப்படி தெரியும்? கذبت ثمود وعاد بالقارعة, திடுக்கம் நிறைந்த அந்த நிகழ்ச்சியை சமூது கூட்டத்தார்கள், ஆது கூட்டத்தார்கள் பொய்ப்படுத்தினார்கள். அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்காது அப்படின்னு சொல்லி அந்த கியாமத்திலே நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியை சமூது கூட்டத்தார்களும் ஆது கூட்டத்தார்களும் பொய்ப்படுத்தினார்கள். ஃபஅம்மா சமூது ஃபஉஹ்லிகு பித்தாகியா, அந்த சமூது கூட்டத்தார்கள் கடுமையான சத்தத்தை கொண்டு அழிக்கப்பட்டார்கள். வஅம்மா ஆது ஃபஉஹ்லிகு பிரீஹின் ஸர்ஸரின் ஆதியா, கடுமையான கொடிய காற்றை கொண்டு அந்த ஆது கூட்டத்தார்களும் அழிக்கப்பட்டார்கள். கடுமையான சப்தத்தை கொண்டு சமூது கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்டார்கள். கடுமையான கொடிய காற்றை கொண்டு ஆது கூட்டத்தார்களும் அழிக்கப்பட்டார்கள். சஹரஹா அலைஹிம் சப்அ லயாலின் வ ஸமானியத அய்யாமின் ஹுஸூமன் ஃபதரல் கௌம ஃபீஹா ஸர்ஆ கஅன்னஹும் மஅஜாஸு நஹ்லின் ஹாவியா. இவர்களை அல்லாஹ் அழிப்பதற்காக வேண்டி ஒரு 7 இரவுகள் 8 பகல்களை அல்லாஹ் எடுத்துக்கொண்டார். 7 இரவுகள் 8 பகல்களை அல்லாஹ் இவர்களுக்கு எதிராக இயக்கினார். இவர்களுக்கு எதிராக இயக்கினார் அல்லாஹ் என்ன சொல்றானா, அந்த காற்று, அந்த சப்தம், இது அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அவனுடைய நாட்டப்படி தான் இது நடக்குது. அப்போ இந்த காற்றையும் சரி, அதனுடைய சப்தத்தையும், இந்த இயற்கையினுடைய அந்த அமைப்பை அவர்களுக்கு எதிராக 7 இரவுகளும் 8 பகல்களும் அவர்களுக்கு எதிராக இயக்கினார். அந்த இயக்கத்திற்கு பின்னால் அந்த கூட்டத்தார்கள் பேரித்த பழங்கள் பிடுங்கி விழுவதை போன்று அவர்கள் அழிக்கும் போது அவர்கள் பேரித்த மரத்தினுடைய வேர் அப்படியே பிடுங்கி விழுவது போன்று அந்த கூட்டத்தார்கள் அப்படியே சரிந்து விழுந்தார்கள். வஹல் தராலஹும் மின் பாக்கியா, அவர்களில் மிச்சமானவர்களையே நீர் பார்க்க மாட்டீர்கள். யாரையுமே விட்டு வைக்கல. 100% அப்படியே அது ஒருத்தவங்க கூட தப்பல அப்படிங்கறது அல்லாஹ் சொல்றான். ஃபஹல் தராலஹும் மின் பாக்கியா, அவர்களில் யாராவது பாக்கி இருக்கக்கூடியவர்களை காண்கிறீர்களா? இல்லை, யாருமே அதுல தப்பிக்கல. وجاء فرعون ومن قبله والمؤتفكات بالخاطئة, பிறகு ஃபிரௌன் வந்தான். பிறகு தலைகீழாக புரட்டி போடப்பட்ட கூட்டத்தார்கள் வந்தார்கள். அவர்களும் பாவங்கள் புரியக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபிரௌன் நமக்கு தெரிஞ்சது அந்த தலைகீழாக புரட்டி போடப்பட்டவர்கள் அப்படின்றது யார் அப்படின்னு சொல்லி சொன்னா லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் அல்லாஹ் சொல்றான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் அவர்களுடைய கூட்டத்தார்கள் செய்த பாவத்தின் காரணத்தினால அவர்களை தலைகீழாக புரட்டி போட்டு அவர்களை அழித்தார். அதுதான் அல்லாஹ் சொல்றான். வல் முக்தபிகாத் பில் காஃபியா அப்படின்னு சொல்றான். அதாவது வல் முக்தபிகாத் அப்படின்னு சொன்னா தலைகீழாக புரட்டி போடப்பட்ட கூட்டத்தார்கள். இந்த தலைகீழாக புரட்டி போடப்பட்ட கூட்டத்தார்கள் யார் அப்படின்னு சொல்லி சொன்னா லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள். அப்போ ஃபிரௌனும் சரி, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்களும் சரி, அவர்களும் பாவம் செய்யக்கூடியவர்களாகவே வந்தார்கள். இந்த வசனத்தையும் மேல உள்ள வசனத்தையும் அல்லாஹ் ஏன் சொல்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா
படிப்பினை பெறாமல் இருந்தார்கள் அப்படிங்கிறத சொன்னாங்க. சமூக கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்டார்கள், ஆது கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்டார்கள். அழிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னா, பின்னாடி வரக்கூடியவர்கள் திருந்துவதற்கு. பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் நாமளும் அழிக்கப்படக்கூடாது, நம்மளுடைய முன்னோர்கள் அழிக்கப்பட்டுட்டாங்க, நாமளும் அழிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி படிப்பினை பெறதுக்கு தான். ஆனா ஃபிரௌனும் சரி, லூத் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தார்கள் சரி பின்னாடி வந்தவங்க தான். இவர்கள் அழிக்கப்பட்டதெல்லாம் தெரிஞ்சவங்க தான். ஆனாலும் அவர்களும் பாவம் செய்யக்கூடியவர்களாகவே இருந்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கூட்டத்தார்கள் நம்முடைய தூதரை புறக்கணித்தார்கள். ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புறக்கணித்தார். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட்டத்தார்கள் அனைத்தும் தூக்கப்பட்டு அவைகள் ஒரே அடியாக சுக்குநூறாக அவைகள் தூளாக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் தான் அந்த நிகழ்ச்சி நடைபெற போகிறது. எந்த நிகழ்ச்சி? அந்த அல்-ஹாக்கா நல்லா சொல்றாங்க இல்லையா, அந்த அல்-ஹாக்கா அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, சூர் ஊதப்பட்டு வானம் பூமி அனைத்தும் தூளாக்கப்படுகிற அந்த நேரத்தில் தான் அந்த நிகழ்ச்சி நடக்கும். வானமே பிளந்து விடும், அதற்கு ஒரு உறுதி இருக்காது. இப்ப உறுதியா நிற்கிறது இல்லையா, வானம் போல் பிளந்து விடும், உறுதியற்று போய்விடும். والملك على أرجائها ويحمل عرش ربك فوقهم يومئذ ثمانية. அந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்ற நேரத்தில் மலக்குமார்கள் அந்த பூமியினுடைய ஓரங்களில் நிற்பார்கள். ويحمل عرش ربك فوقهم يومئذ ثمانية. அந்த நாளில் ரப்பினுடைய அரிசை ஒரு 8 வானவர்கள் சுமந்தவர்களாக இருப்பார்கள். அந்த கியாமத் நாள்ல எல்லாம் அழிக்கப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அன்றைய நாள், அதாவது உலகம் அழிக்கப்பட்டது, மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு எந்திரிச்சதுக்கு பிறகு அவர்கள் எல்லாம் விசாரணைக்காக வேண்டி நிறுத்தப்படுவார்கள். அப்போது எந்த விஷயங்களும் அவர்களை விட்டு மறைந்து இருக்காது. எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வரப்படும், எதுவும் அவர்களை விட்டு மறைந்து இருக்காது. فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُهَا اقْرَءُوا كِتَابِيَهْ. யாருக்கு வலக்கரத்திலே அந்த பட்டவளை வழங்கப்படுகிறதோ அவர்கள் சொல்லுவார்கள், இதை படிக்கலாம், இதை படிக்கலாம், ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஏன்னு சொன்னா அவர்கள் செய்த நல்லறங்கள் எல்லாம் அதுல குறிக்கப்பட்டிருக்கிறதுனால அவர்கள் சொல்லுவார்கள், ஓ இந்த கிதாபை படியுங்கள், இந்த கிதாபை படியுங்கள் என்பதாக சொல்வார்கள். என்னை லனத்து அன்னி முலாமின் ஹிசாபியா. இப்படி ஒரு நாள் வரும் என்று நான் எண்ணி இருந்தேன், இப்படி ஒரு நாள் வரும் என்று நான் எண்ணி இருந்தேன். இந்த கிதாபை, இந்த பட்டோலையை படியுங்கள் என்பதாக வழக்கத்தில் வழங்கப்பட்டவர்கள் சொல்லுவார்கள். அவர்களுக்கு திருப்தியான ஒரு வாழ்வு இருக்கிறது, உயர்தரமான சுவர்க்கம் இருக்கிறது. அதிலே கனி வர்க்கங்கள் இருக்கிறது. சாப்பிடுங்கள், குடியுங்கள் என்று அவர்கள் கௌரவப்படுத்தப்படுவார்கள். மகிழ்ச்சியாக உண்ணுங்கள் என்று அவர்கள்ட்ட வந்து சொல்லப்படுகிறது. இது வரைக்கும் நம்ம வச்சுக்கோம். இது பெரிய சூறா, இது பாதி தான் சொல்லியிருக்கோம். 24வது வசனம் வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு பிறகு 52வது வசனம் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். சரி, இதுல உள்ள ஒரு செய்தியை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கறதா இருந்தா, அதாவது சுருக்கமா இந்த முதல் பகுதியில சூரத்துல் ஹாக்காவினுடைய முதல் பகுதியை அப்படியே ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு தெளிவா புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தா இதை சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஒரு நாள் வரும், நிச்சயமாக அந்த நாள் வரும். அந்த நாள் தான் கியாமத் நாள். அந்த நாளை பொய்ப்படுத்தியவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போய்விட்டார்கள். அப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பொய், அதெல்லாம் சும்மா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த கூட்டத்தார்கள் எல்லாம் அழிக்கப்பட்டாங்க. ஆது கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்டாங்க, சமூக கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்டாங்க. பொதுவாக அல்லாஹ் இந்த கூட்டத்தார்களை அழிப்பது எந்த அடிப்படையில் அழிப்பான் அப்படின்னா, அவர்கள் எது விஷயத்தில் கர்வம் கொள்வார்களோ அது விஷயத்திலேயே அல்லாஹ் அழிப்பான். அது அவனுடைய ஒரு பொதுவான சுண்ணத்து. அதாவது யாரு ரொம்ப ஆணவம் கொள்றாங்களோ அவங்களை அல்லாஹ் எப்படி அழிப்பான் அப்படின்னு சொன்னா கேவலப்படுத்தி அழிப்பான். அல்லாஹ்வுடைய ஸ்டைல் அதுதான். யார் ரொம்ப கிபரோட இருக்காங்களோ அவங்களை அல்லாஹ் கேவலப்படுத்துவான். அது எதிர்ப்புதிரமாக நீ ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத புரிகிற வகையில தான் அல்லாஹ் அழிப்பான். அதனாலதான் அந்த ஆது சமூக கூட்டத்தார்களை வெறும் காத்த வச்சு அடிச்சுட்டான். வெறும் காத்து வேகமா அடிச்சிச்சு, அவர்கள் அப்படியே தூக்கி தூக்கி வீசப்பட்டாங்க. ஒரு சத்தம் ஒண்ணு வந்துச்சு, அதுல எல்லாம் சரிஞ்சு விழுந்துட்டாங்க.
ஏன் அல்லாஹ் வந்து இந்த மாநில அல்லாஹ் ஆது சமூக கூட்டத்தார்களை அழிச்சா அப்படின்னு சொன்னா, இவர்கள் மிகவும் பலமுள்ளவர்களாக இருந்தார்கள். நாங்க ரொம்ப வந்து ரொம்ப நாங்க லூ குவா அப்படின்னு சொன்னாங்க. நாங்க தான் வலிமையானவர்கள், நாங்க அவ்வளவு பலசாலிகள் அப்படின்னு சொல்லி தங்களை வந்து ரொம்ப உயர்வாக நினைச்சாங்க. காரணம் என்னன்னா, அல்லாஹ் அவர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பலத்தை கொடுத்திருந்தான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, தங்களுடைய கரங்களாலேயே மலைகளை குடைந்து அவர்கள் தங்களுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொள்வார்கள். இந்த கூட்டத்தார்களுக்கு மட்டும்தான் இந்த பலம், வேற எந்த கூட்டத்தார்களுக்கும் இப்படி ஒரு பலத்தை அல்ல வழங்க. ஆறு கூட்டத்தார்களுக்கு மட்டும்தான் அல்ல தங்களுடைய கரங்களாலேயே மலைகளை குடைந்து தங்களுடைய இருப்பிடத்தை ஆக்கிக் கொள்ளும் அளவிற்கான பலம்ங்கிறது சாதாரண பலம் இல்லை. வரலாறு எப்படி சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர்கள் பாறைகளில் நடந்தாலும் கூட அவர்களுடைய காலடி தடம் பதியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மலாம் மணல்ல நடந்து போனோம்னா நம்மளுடைய காலடி தடம் வந்து மணல்ல பதியும், அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த். ஆனால் அவர்கள் பாறைகளில் நடந்து சென்றால் கூட அவர்களின் காலடி தடப்படி பதியும் சொல்லி சொன்னா அவ எவ்வளவு வடிவமுள்ளவர்களாக இருப்பாங்க இல்லையா? இன்னைக்கு ஒரு யானை பாறையில நடந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க, கால் பாத படியுமா? பதியாது. ஒரு யானை அப்படி போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாவே அவ்வளவு பலம் பொருந்திய யானை கூட ஒரு பாறையில் தன்னுடைய காலடி பாதத்தை பதிக்க முடியாது. ஆனா அதை விட கூடுதல் பலம் உள்ளவர்களாக அவங்க இருந்திருக்கணும். அப்படி இருந்தா தான் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம சொன்னா ரொம்ப அழகா புரியும் அவங்களுடைய பலத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. உலகத்தினுடைய அதிசயத்துல உண்மையான அதிசயம் அப்படின்னு சொல்லி சொல்றதா இருந்தா அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த பிரமிடுகள் தான். உலகத்துல இருக்கக்கூடிய அதிசயம் ஒன்னே ஒண்ணுதான் உண்மையா சொல்ல போனா. ஏன்னு சொன்னா அதிசயம் அப்படின்னாலே அதனுடைய அளவுகள் என்ன, அந்த மாதிரி இன்னொன்னு உருவாக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தா மட்டும்தான் அந்த அதிசயம். இந்த மாதிரி ஒன்றை உருவாக்கவே முடியாது அப்படின்னு இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அதுதான் அதிசயம். தாஜ்மஹால் அதிசயம் சொல்றாங்க, தாஜ்மஹால் மாதிரி இன்னொன்னு உருவாக்க முடியும் இல்லையா? அந்த நேரத்துல அது மட்டும் இருந்ததுனால அதிசயம் சொன்னாங்க. ஆனா இந்த காலத்துல அதிசயமா சொன்னா அது கிடையாது. அப்ப அந்த மாதிரி எதுவெல்லாம் அதிசயங்களாக சொல்லப்பட்டதோ எல்லா அதிசயங்களும் இந்த அதிசயங்களாக போய்விட்டது. அதை மீண்டும் உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு. ஆனா மீண்டும் உருவாக்கவே முடியாது, இது சாத்தியமே இல்லை. இது எப்படி உருவானது அப்படிங்கிறதுக்கு போதுமான விடையே கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா அதுதான் அதிசயம். அப்படி இருக்கக்கூடிய ஒன்னே ஒண்ணு பிரமிடு மட்டும்தான். நீங்க பிரமிடுடைய ஹிஸ்டரியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இது மனிதன் எப்படி கட்டுனான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவார். ஏன்னா பல 100 டன் எடையுள்ளதை அவ்வளவு உயரத்தில் எப்படி தூக்கலாம் அப்படிங்கிறது தெரியல, எப்படி நிறுத்தலாம் அப்படிங்கிறது தெரியல. அதனுடைய ஹிஸ்டரி நீங்க ஜஸ்ட் ஒரு கிளாஸ் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த பிரமிடு எந்த அளவுக்கு அதிசயமானது அப்படிங்கிறது புரியும். இன்று வரை விடை காணப்படாத இந்த அதிசயத்திற்கு ஒரே ஒரு விடை இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த பிரமிடை கட்டியவர்கள் ஆது சமூக கூட்டத்தார். அதுதான் விடை. ஆது சமூக கூட்டத்தார்கள் தான் அந்த பிரமிடை கட்டினார்கள் அப்படின்ற இந்த பதில் மட்டும்தான் அதுக்கு போகணும். வேற எந்த பதிலுமே போறதாது. அவர்கள் வாழ்ந்த பகுதி அதுதான், ஆது சமூக கூட்டத்தார்கள் வாழ்ந்த பகுதி அதுதான். அதனால அவர்களால் இது முடியும், இது சாத்தியம் அப்படின்னா அப்ப ஆது சமூக கூட்டத்தார்கள் அவ்வளவு தூரம் பலத்தால் கர்மம் கொண்டிருந்த காரணத்தினால காத்த விட்டால என்ன செஞ்சாங்க, சருகுகள் மாதிரி சரிய வச்சான். வேரித்த பழத்தினுடைய மரம் எப்படி வேரோடு பிடிக்கி கீழே விடுமோ அந்த மாதிரி அப்படியே சரிஞ்சு சரிஞ்சு விடுற மாதிரி என்ன செஞ்சான், அல்லாஹ் அவர்களை அழித்தான். சரி, இவர்கள் ஏன் அழிக்கப்பட்டார்கள் சொன்னா அந்த நிகழ்ச்சியை நம்பாத காரணத்தினால். கர்தவத் சமூக நல்ல வெளிப்படையா சொல்றான், அவர்கள் அந்த நாளை பொய்ப்படுத்திய காரணத்தினால அவர்கள் அழிக்கப்பட்டுட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அதற்கு பிறகு இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டத்தார்கள் வந்தாங்க. இவங்க என்ன அடைஞ்சிருக்கணும், படிப்பினை பெற்றிருக்கணும். இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் பலசாலிகளாக இருந்தவர்கள் அழிக்கப்பட்டுட்டாங்க, நாமளும் அழிக்கப்படுவோம் அப்படின்னு அவர்களுக்கு பயம் வந்திருக்கணும். ஆனா வரல. வராத காரணத்தினால படிப்பினை பெறாத இவர்களும் அழிக்கப்பட்டார்கள். ஃபிரௌன் கூட்டத்தார்களும் சரி அழிக்கப்பட்டாங்க, அதே மாதிரி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்களும் அழிக்கப்பட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா முன்னால் அழிக்கப்பட்டவர்களிடமிருந்து பாடம் படிக்கல அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை இங்க குறிப்பிடுறான் அப்படின்னு சொல்லி சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள முழுசா அல்லாஹ் அழிக்கல. அதுல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ஏற்றுக்கொண்ட அந்த கொஞ்சம் பேர் அல்லாஹ் காப்பாத்தினான். அந்த காப்பாத்துனது எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அதற்கு பின்னாடி வரக்கூடிய உங்களுக்கு படிப்பினை அமையணும் அப்படிங்கிற மொத்தமா அழிச்சுன்னு சொன்னா தெரிய மாட்டேங்குது.
ஆனா மொத்தமா அழிக்காம அந்த கூட்டத்தார்களிடமிருந்து சிலரை காப்பாற்றி அவர்களை எக்ஸாம்பிளா காட்டுறதுக்காக வேண்டி அல்லாஹ் வேற மாதிரி என்ன செஞ்சா, இவர்களுக்கு இது பின்னாடி வரக்கூடியவர்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அந்த கியாமத்துல அந்த நிகழ்ச்சி நம்ம சொன்னமே, அந்த நிகழ்ச்சி எப்ப நடக்கும் அப்படிங்கறத சொல்றான். அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த நேரத்துல வானம் பூமி அனைத்தும் சுக்குநராக்கப்படுகின்றது. அந்த நேரத்துல ஒரு சூர் ஊதப்படுகிறது. மேலும் சொல்றான்ல, வானம் பிளந்து விடுகிறது, அது உறுதியற்று நிற்கிறது. அந்த நேரத்துல உலகமே அழிக்கப்பட்டு எல்லாம் அழிஞ்சு போனதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய அரிசியை சுமந்தவர்களாக 8 வானவர்கள் இருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, அவருடைய முகம் மட்டுமே எஞ்சிருக்கக்கூடிய நேரம். அந்த கியாமத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் படிச்சு பார்த்தா ஒரு விஷயம் தெரியும். என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை முழுக்க அழித்ததற்கு பிறகு அல்லாஹ் மட்டுமே எஞ்சிருப்பான். 40 நாட்கள் அல்லாஹ்வுடைய முகம் மட்டுமே இருக்கும். அவன் மட்டும்தான் இருப்பான், யாருமே இருக்க மாட்டான். இந்த சுமக்கக்கூடிய இந்த 8 வானவர்கள் கூட இருக்க மாட்டான். இந்த சுமந்து இருக்கக்கூடியவங்க இருக்காங்களே, இவர்களையும் அல்லாஹ் ஹஜ்ரத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட அல்லாஹ் மலக்குல் மௌத்ல சொல்லுவான். மலக்குமார்களையும் நீங்க மௌத்தாக சொல்லுவான். அப்ப இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எல்லா மலக்கையும் மௌத்தாக்குவாங்க. அப்ப இந்த 8 மலக்குமார்களுமே மௌத்தா போவாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக உயிர் வாங்கப்படக்கூடியவர்கள் யார் அப்படின்னா ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயிரை கைப்பற்றுமாறு அல்லாஹ் சொல்லும் போது அப்பதான் மலக்குல் மௌத் கேட்பாங்க, ஜிப்ரீலையுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மற்றவங்களெல்லாம் மௌத்தாக்குங்க அப்படின்னு சொன்ன நேரத்தில் ஆச்சரியப்படாத மலக்குல் மௌத் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை மௌத்தாக்குமாறு அல்லாஹ் ஆணையிட்ட நேரத்துல இவர்களையுமா அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியமா கேட்பாங்க. அப்படி கேட்கும் போதுதான் அல்லாஹ் சொல்லுவான், ஆமா அவர்களையும் தான் என்று சொல்லுவான். அப்ப ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரூஹும் கைப்பற்றப்படும். அதற்கு பிறகு தன்னை தானே மாய்த்துக் கொள்ளுமாறு அல்லாஹ் கட்டளையிடுவான். சூசைட் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரே ஆள் யாரு? மலக்குல் மௌத் மட்டும்தான். தன்னை தானே மாய்த்துக் கொள்ளுமாறு அல்லாஹ் சொல்லுகிற போது அவர்கள் தன்னுடைய நாவிலிருந்து தன்னுடைய ரூஹை கைப்பற்றுவார்கள். யாரு? மலக்குல் மௌத் தன்னுடைய நாவிலிருந்து தன்னுடைய ரூஹை கைப்பற்றுவாங்க. அப்படி கைப்பற்றுகிற நேரத்தில் அவர்கள் அடையக்கூடிய அந்த துன்பத்தை நினைத்துதான் அவர்கள் சொல்லுவார்கள், ரூஹை கைப்பற்றும் போது இவ்வளவு இவ்வளவு வேதனை இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த பொறுப்பையே நான் எடுத்திருக்க மாட்டேன் என்பதாக சொல்லுவாங்க. அப்படி அவர்கள் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வார்கள். அவர்கள் மாய்த்துக் கொண்டதற்கு பிறகு எஞ்சி இருக்கக்கூடியது ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். இதே நிலையில் 40 நாட்கள் எந்த ஒரு சரணமும் இல்லாமல் அப்படியே உலகம் அப்படியே அமைதியாக இருக்கும். அல்லாஹ் 40 நாள் இருப்பான். அதுக்கு பிறகு மீண்டும் அல்லாஹ் சூர் ஊதுவதற்காக இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூஹ கொடுத்து அவர்கள் எழுந்த உடனே சூர் ஊதுமாறு அல்லாஹ் ஆணையிடுவான். அவர்கள் சூர் ஊதப்பட்டதற்கு பிறகு மீண்டும் எல்லோரும் உயிர் பெற்று வருவார்கள். அதுதான் மஹ்ஷர்னு நம்ம சொல்றோமே, அந்த மஹ்ஷருடைய ஆரம்பம் அங்க இருந்துதான். இதுக்கு முன்னாடி இப்ப அல்லாஹ் இங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி உள்ளது உலகம் அழிக்கப்படக்கூடிய அந்த நாளை அல்லாஹ் சொல்றான். சரியா? அதற்கு பிறகு அந்த உலகம் அழிக்கப்பட்டதுக்கு பிறகு உள்ள செய்தியை சொல்றான். என்ன அப்படின்னு சொன்னா, எல்லோரும் விசாரணைக்காக வேண்டி கொண்டு நிறுத்தப்படக்கூடிய அந்த நேரம், நிறுத்தப்படக்கூடிய அந்த நேரத்துல எதுவுமே மறைந்திருக்காது. எதுவுமே மறைந்திருக்காதுன்னு சொன்னா, இப்போ ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, ஒரு அதிகாரியிட கொண்டு அது சம்பந்தமா கேட்கப்படுது அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு சின்ன ஹோப் இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, அதிகாரிக்கு எல்லாமே தெரியாது அப்படிங்கிறது ஒரு ஹோப். அவர் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, உதாரணமா ஒரு கம்பெனியில ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பொருளாதார அடிப்படையில் ஒரு காசு பணத்திலேயே ஏதோ ஒரு கையாளல் பண்ணிட்டாருன்னு உதாரணத்துக்கு, அந்த கையாளல் பண்ண செய்தி பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணைக்காக வேண்டி போறாரு அப்படின்னா, விசாரணைக்கு போறவருக்கு ஒரே ஒரு ஹோப் இருக்கும். என்ன ஹோப் அப்படின்னு சொன்னா, நம்ம என்னெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறது 100% நம்மளுக்கு தெரியாது அப்படின்ற ஹோப். அந்த நம்பிக்கையில தான் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, இல்ல இப்படிதான் செஞ்சேன், இல்ல நான் அப்படிலாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறதுக்கு இவரால் முடிஞ்ச அளவுக்கு பேசுவார். போன உடனே ஒத்துக்க மாட்டார் இல்லையா? ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தெரியாத பகுதிகளை அவங்க பேசி அதுல இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கிறதுக்கு அப்படி முயற்சி பண்ணுவார். எல்லா குற்றவாளிகளுக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த குற்றம் நடைபெற்ற போது யாருக்கும் தெரியாத சில பகுதிகள் இருக்கிற அந்த பகுதிகள் தான் இவங்களுக்கு பலம். அந்த பகுதிகள் தான் இவங்களுக்கு பலம். அதை வச்சு முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்ப்பாங்க, அந்த பகுதியை வச்சு முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்க பார்ப்பாங்க. கடைசி வரைக்கும் முடியல அப்படின்னு சொன்னா மாட்டிப்பாங்க.
இல்லையா? அப்ப அதைத்தான் அல்லாஹ் முன்கூட்டியே சொல்றான். இந்த ஹோப் வேணாம், அதுக்காண்டி தான் அல்லாஹ் சொல்றான். என்ன அப்படின்னா, நம்ம இதை சொல்லிக்கலாம் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க, எல்லாம் நமக்கு தெரியும், எதுவுமே மறைவானது இல்லை. அப்ப மாட்டுனா மாட்டுனது தான் அப்படிங்கிறது தான் அல்லாஹ் சொல்றான். எதுவுமே அல்லாஹ்க்கு தெரியாது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன் சொன்னா, குறைஷி காஃபிர்கள்ட்ட வந்து இப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, மெதுவா பேசினா இறைவனுக்கு தெரியாது, இரவுல செஞ்சா இறைவனுக்கு தெரியாது. அப்போ அவர்கள் மனிதனுடைய ஐம்புலன்களினுடைய எந்த தரத்துல இருக்குதோ அதே தரத்துல தான் இறைவனை அவங்க நினைச்சு வச்சிருந்தாங்க. அதனாலதான் அவங்களுக்கு உணவு கொடுத்தாங்க. அவங்களுக்கு உணவு கிடைச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கும் பசிக்கும் அப்படின்னு நினைச்சதுனால. அப்ப மனிதனுடைய சக்திக்கு இணையாகவே இறைவனுடைய சக்தி அவங்க பார்த்ததுனால அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, எப்படி ஈரமானா நம்ம மனுஷனுக்கு கண்டு தெரியாது, அந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு கண்டு தெரியாது, படைச்ச ரப்பல் ஆலமீனுக்கு கண்டு தெரியாது. எப்படி தூரமா நின்று பேசினா மனிதனுக்கு காதுல விடாமோ அந்த மாதிரி மெதுவா பேசினா அல்லாஹ்வுக்கு காது கேட்காது அப்படின்ற நம்பிக்கை நபிகள் காலத்தில் வாழ்ந்த குறைஷிகள்ட்ட இருந்துச்சு, காஃபிர்கள்ட்ட இருந்துச்சு. அதனாலதான் அல்லாஹ் இந்த செய்தியை சொல்றான். என்ன அப்படின்னா, விசாரணைக்காக வேண்டி கொண்டு வரப்படக்கூடிய நேரத்தில் எதுவும் மறைவானதாக இருக்காது, எல்லாமே தெரியும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். ஊதிய கிதாபஹு பியமீனி, யாருக்கு அல்லாஹ் விளக்கரத்தில் வழங்குகிறானோ அவர்கள் சந்தோஷமாக அந்த ஏட்டை படிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக நல்லவன் சொல்லி சொல்ல போறாங்கன்னு போது எப்போ சொல்லுவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குமா இல்லையா? அதனால அவன் சந்தோஷமா இதை படிக்கணும்னு நினைப்பான். அப்ப அவன் சொல்லுவான், எனக்கு தெரியும் முன்னாடியே இந்த மாதிரி ஒரு நாள் விசாரிக்கப்படுவோம் அப்படிங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியில இருப்பான். ஆனா அதே நேரத்துல யாரு இலக்கரத்தில் வழங்கப்படுறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, யாரை தனி கைசே தேவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற செய்தியை தான் நம்ம இந்த முதல் பகுதியின் வாயிலாக நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். இதுல நம்ம கியாமத் அதை பத்தி நம்ம வந்து விரிவா நம்ம சொல்ல தேவையில்லை. காரணம் என்ன சொன்னா, இதுக்கு முந்தைய வகுப்புகள்ல பூராவே கியாமத்தினால பத்தி தான் அதிகமா நம்ம பேசியிருக்கோம். எப்படி சூழ்நிலைப்படும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அதுக்கப்புறம் எப்படி மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்போம், அதுக்கப்புறம் விசாரணை எப்படி நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நானே பல தடவை பேசியிருக்கிறேன். அப்படிங்கிறதுனால மீண்டும் அந்த பகுதியவே நம்ம பேசாம அதோடு சம்பந்தப்படுகிற இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பகுதி ஒன்று இருக்கு, அந்த பகுதியை நம்ம பேசலாம். அதாவது மறுமை நம்பிக்கையை மேலும் வலுவூட்டக்கூடிய, இம்மைக்கும் மறுமைக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தக்கூடிய, இம்மைக்கும் மறுமைக்கும் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதி சம்பந்தமாக நாம இன்ஷா அல்லாஹ் இன்னும் மீதி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம பார்க்கலாம். அதுல மறுமை நம்பிக்கையை நாம எந்த அளவுக்கு உருவாங்கணும் அப்படின்னு சொன்னா, இப்போ கசாலி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அதாவது வணக்க வழிபாடுகள்ல நமக்கு ஒரு இன்பம் இருக்கிறது இல்ல, வணக்க வழிபாடுங்கிறது ஒரு பாரமாக ஆகிடுது. இந்த பாரமாக ஆகுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதுல ஒரு விஷயம் சொல்றாங்க, என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வணக்கத்திற்கும் நாளை மறுமையில் இவன் பெறக்கூடிய நற்கூலிக்கும் இடையில் ஒரு தொடர்பை ஏற்படுத்தாததே ஒரு காரணம் சொன்னாங்க. பல காரணம் இருக்கு. வணக்க வழிபாட்டில் இன்பம் ஏன் இல்லை, வணக்க வழிபாடு என்பது ஏன் பாரமாக தெரிகிறது, தொழுகை ஏன் சுமையாக தெரிகிறது, ஜகாத் ஏன் சிரமமாக இருக்கிறது, இந்த மாதிரி வணக்க வழிபாடுகள் சுமையாகி போனதுடைய காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. குறிப்பா 3 காரணம் சொல்லுவாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு காரணமாக என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நாம் புரியக்கூடிய வணக்க வழிபாட்டிற்கும் அந்த வணக்க வழிபாட்டிற்காக வேண்டி அல்லாஹ்வால் வணங்கப்படக்கூடிய நற்கூலிக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்தாதது ஒரு முக்கியமான காரணம் சொல்றாங்க. புரியுதா? இப்போ அல்லாஹ் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்றேன்னு சொன்னா, இந்த சுப்ஹானல்லாஹ் நாளைக்கு மறுமையில் மிகப்பெரிய நன்மையாக எனக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த சுப்ஹானல்லாஹ் சொன்னா, அந்த சுப்ஹானல்லாஹ்வுடைய தரமானதாக இருக்கும். அப்ப சாதாரண ஒரு பழக்கமாக ஒரு செஞ்சு வணக்கத்தை செஞ்சு ஒரு பழக்கம், அப்ப வந்து வெளிப்படையான ஒரு அசைவுகளால், உடல் அசைவுகளால் செய்யக்கூடிய ஒரு பழக்கமாக ஒரு அமல் செய்யப்படும் போது அது சோர்வை தருமே தவிர அது இன்பத்தை தராது அப்படின்னு சொல்லி இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இங்க செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் நாளை மறுமையில் மீண்டும் நமக்கு நன்மையாக வழங்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த தொடர்பு இருக்குது இல்லையா, அந்த தொடர்பு நல்ல உறுதிப்படுத்தணும், ரொம்ப உறுதிப்படுத்தணும். ஒரு எக்ஸாம்பிள் அழகா சொல்லுவாங்க, கிதாபுகள்ல எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ஒரு 20-25 வருஷமா வேலை பார்க்கறாரு. நல்ல வேலை பார்த்தாரு, அந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு எல்லா வகையிலும் காரணமா இருந்தாரு. சின்ன கம்பெனியா இருந்தது பெரிய கம்பெனி ஆக்கிட்டாரு.
அந்த கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு எல்லா வகையிலும் காரணமாக இருந்தவர் அவர்தான். ஒரு 25 வருஷம் அவருடைய வாழ்க்கையை அந்த கம்பெனிக்காக வேண்டி அர்ப்பணிச்சு அந்த எல்லா ப்ராஜெக்டையும் ரொம்ப சிறப்பாகவும் நேர்த்தியாக செஞ்சு கம்பெனியை முன்னேற்ற பாதையில கொண்டு வந்துட்டார். அவரு ரிட்டர்ன் ஆகக்கூடிய அந்த நேரம் வருது. இப்போ ரிட்டர்ன் ஆகக்கூடிய அந்த டேட் வரும்போது அவர் என்ன செய்யறாரு, போய் இந்த மாதிரி ரிட்டையர் ஆக போறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லும் போது என்ன பண்றாங்க, அந்த கம்பெனில இன்னொரு ப்ராஜெக்ட ஒப்படைக்கிறாங்க. ஒரு வீடு ஒண்ணு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு, என்னங்க எனக்கு வயசாகிடுச்சு, ரிட்டையர் ஆக போறேன், எப்பெல்லாம் நம்ம ரிட்டையர் ஆகணும் எதிர்பார்த்துட்டு வேற இருந்தேன், இந்த நேரத்துல போய் ஒரு வீடு கட்ட சொல்றீங்களே, ஒரு வீடு கட்டுறதுக்கு போய் 1 வருஷம் ஆகுமே, இன்னும் 1 வருஷம் வீடு கட்டணுமே அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் வளைக்கிறார். வளைச்சாலும் அவங்க சொல்றாங்க, இல்லை இது ஒண்ணுதான் கடைசி ப்ராஜெக்ட், நீங்க இதை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்னாலும் அவரு வேண்டாம் வெறுப்பா என்ன பண்றாரு, சரின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு வந்துடுறாரு. வந்து என்ன பண்றாரு, அழகா அந்த வீட்டுக்கு ஒரு ஸ்கெட்ச் போடுறாரு. ஸ்கெட்ச் போட்டு வழக்கம் போல என்ன செஞ்சாரு, எவ்வளவு சீக்கிரம் கட்ட முடியுமோ கட்டினாரு. பெரிய அளவுல பிளான் போடுறதுக்குலாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் சொன்னா அவர் இன்னுமே பிளான் பண்ணி இன்னுமே அதை பக்காவா கட்டி அதை வச்சு எதையும் சாதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் சொன்னா அவர் எட்ட வேண்டிய உச்சத்தை எட்டிட்டாரு. அதுக்கப்புறம் பேர் போடலாம் அவருக்கு கிடைச்சிருச்சு. இந்த வீட்டை வச்சு இவருக்கு புதுசா ஒரு நல்ல பேர் கிடைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதனால என்ன பண்ணாருன்னா, கடைசி ப்ராஜெக்ட் ஏதோ ஒப்பேத்தி அவங்க சொன்னாங்களேங்கிறதுக்காண்டி கட்டணும் இல்லையா, அதனால என்ன பண்ணாரு, ஏதோ ஒரு பிளான போட்டாரு. எதையும் வச்சு என்ன செஞ்சாரு, எவ்வளவு சீக்கிரம் கட்ட முடியுமோ கட்டி முடிச்சு என்ன செஞ்சாரு, அந்த சாமியை கொண்டு வந்து ஒப்படைக்கிறதுக்காக வேண்டி வர்றாரு. வந்து என்ன செஞ்சாரு, இந்தாங்க நீங்க சொன்ன வீட்டை கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சாமியை கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அந்த கம்பெனியில சொன்னாங்க, இந்த சாமியை நீங்களே வச்சுக்கீங்க, அந்த வீடு எங்களால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கம்பெனியுடைய முன்னேற்றத்துக்கு எங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க எவ்வளவு பாடுபட்டு இருக்கீங்க, அதுக்காக வேண்டி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரணும்னு நினைச்சோம், அதை உங்களுடைய கையிலேயே கட்ட சொல்லி அதை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சர்ப்ரைஸா இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்க இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன நினைப்பாரு, இது நீ அப்பவே சொல்லிருக்க கூடாது, எப்ப அந்த ப்ராஜெக்ட் என்ன ஒப்படைச்ச நேரத்துல நீ சொல்லியிருந்தா இந்த வீட்டை நான் எப்படி கட்டிடுவேன், எனக்கு எவ்வளவு கற்பனைகள் இருக்கு, எனக்கு எவ்வளவு ஆசைகள் இருக்கு, எப்படி எப்படின்னா அப்படி செதுக்கி அவ்வளவு அற்புதமா நான் கட்டி இருந்திருப்பேன். நான் கடைசி தானே அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன செஞ்சோம், ஏதோ ஏனோ தானோன்னு கட்டணும், கடைசியில இப்படி ஆயிடுச்சு. அப்ப அப்படி உள்ளத்துல என்ன வரும் அப்படின்னா, இதை நீங்க அப்பவே சொல்லியிருக்க கூடாது அப்படின்ற எண்ணம் வரும் இல்லையா. இந்த எண்ணம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நாளைக்கு மறுமையில அடியாளுக்கு இவன் செய்த அமல்கள் நற்கூலியாக வழங்கப்படக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு சுபஹானல்லாஹ்விற்கும், ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹ்விற்கும், ஒவ்வொரு ருக்குவிற்கும், ஒவ்வொரு சுஜூதிற்கும், ஒவ்வொரு திலாவத்திற்கும் அல்லாஹ் நன்மையாக கொடுக்க 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 அப்ப நினைப்பான், இது அப்பவே தெரியாம போச்சு, அப்ப தெரிஞ்சிருந்தா என்னுடைய சஜிதா எப்படி இருந்திருக்கும், அப்பவே தெரிஞ்சிருந்தா என்னுடைய சுபஹானல்லாஹ் எப்படி இருந்திருக்கும், அப்பவே தெரிஞ்சிருந்தா என்னுடைய ஒவ்வொரு வணக்கமும் எவ்வளவு தரமானதாக இருந்திருக்கும். நம்ம ஏதோ ஒரு அசால்ட்டா செஞ்சோம், ஆனா கடைசியில பார்த்தா இது இவ்வளவு பெரிய நன்மையை தரக்கூடியதாக, சுவர்க்கத்தில நம்மளுடைய பதவியை உயர்த்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல மனிதன் கை சேர்த்தப்படுவான். அப்போ அவன் நினைப்பான், என்னது திரும்ப ஒரு வீட்டுக்கு போயிட்டு வரேன், நல்ல குரான்ல சொல்றான் இல்லையா. அப்ப என்ன பண்ணுவோம்னா, திரும்பவும் ஒரு சான்ஸ் கொடு, உலகத்துக்கு போய் திரும்பவும் வணக்க வழிபாடுகள் செஞ்சு திரும்பவும் நல்லறங்கள் குறிச்சு அதுக்கப்புறம் வரேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு விசாரணை வச்சு அதுக்கப்புறம் எனக்கு கூலி வழங்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், ரப்பிர்ஜிஊன் லஅல்லி அஅமலு ஸாலிஹா, யா அல்லாஹ் என்னை மீண்டும் அனுப்பு, லஅல்லி அஅமலு ஸாலிஹா, சாலிஹான அமல்களை எல்லாம் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப இவர் நினைக்கிறப்ப என்ன, இன்னொரு வீடு கட்டவா அப்படின்னு இப்ப கேட்டா அந்த சான்ஸ் கொடுக்கப்படுமா, கொடுக்கப்படாது. அந்த மாதிரி நாளைக்கு மறுமையில கை செய்யப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடக்கூடாது. இந்த எக்ஸாம்பிள் கிதாபிலேயே எழுதுறான். கிதாபிலேயே இந்த மாதிரி நாளை மறுமையில் கை செய்யப்படக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது, முன்பே உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில தான் நாம வந்து நாளைக்கு மறுமையில நம்மளுடைய அமல்கள் எல்லாம் நமக்கு மீண்டும் வழங்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். அப்போ வாழுகிற போதே மறுமையை கனெக்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இருக்கு. வாழும் போதே மறுமை. அதான் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நீ ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்றியா, வழக்க தோஷத்துல சொல்லாத, இந்த சுப்ஹானல்லாஹ்விற்கு நாளை மறுமையில் அல்லாஹ் எதை கூலியாக தருவான் என்பதை நினைத்து நம்பிக்கையோடு சொன்னால் இந்த சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி தான் நல்லவர்கள் மட்டும் இல்ல, பாவங்கள் அப்படிதான். ஒரு பாவத்தை செய்யணும் அப்படின்னா இந்த பாவத்தை நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரித்து அதற்கான தண்டனையை தந்தால் அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்ன்ற பயம் இருக்கணும்.
அப்ப ஒவ்வொரு ஸ்டெப்பும் வாழுங்கிற போது ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாளை மறுமை விசாரணையோடு மறுமையினுடைய கூலியோடு சம்பந்தப்படுகிற போது வாழ்க்கை தரமாக இருக்கும். ஒரு உதாரணம் சொன்னா நல்லா புரியும். அப்துல் ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகாபி வாலிபர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹாதிமாக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வேலையெல்லாம் செய்வார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேலையை செய்ய சொல்லி அனுப்பி வச்சாங்க. அப்ப அப்துல் ரஹ்மான் அந்த வேலையை செய்யறதுக்கு அனுப்பி போனார். போயிட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறதுக்கு திரும்ப வர்றார். திரும்ப வர வழியில ஒரு அன்சாரி சகாபியுடைய வீட்டு கதவு திறந்துருச்சு. அந்த கதவு வழியா உள்ள பார்த்தாரு. உள்ள ஒரு பெண்மணி இருந்தாங்க, ரொம்ப அழகான பெண்மணியா இருந்தாங்க. இவர் என்ன பண்ணாரு, மறைஞ்சு அந்த பெண்ணை பார்த்தார். அந்த ஒரு வாலிபராக இருந்த காரணத்தினால அந்த நேரத்தை ஷைத்தான் சரியாக பயன்படுத்துறதுனால 2 தடவை 3 தடவை அந்த பெண்ணுடைய அழகை வந்து பார்த்து ரசிச்சார். அதுக்கு பிறகு உஷார் வந்த உடனே அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சந்திச்சா அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நீங்க வேலைக்கு அனுப்புனீங்களே அவர் என்ன காரியம் செஞ்சார் தெரியுமா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ் சொல்லிட்டா எந்த முகத்தை வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சந்திக்கிறது? அவர் என்ன கனெக்ட் பண்றாருன்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ் இதை பார்ப்பான். நான் செஞ்ச இந்த தவறான காரியத்தை அல்லாஹ் பார்த்து அல்லாஹ் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அறிவித்து தந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு முன்னாடி போய் என்ன முகத்தை வச்சுக்கிட்டு நிக்கிறது அப்படின்னு சொல்லி பயம் வந்துச்சு. அந்த பயம் வந்த உடனே என்ன பண்றாரு, திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல, அப்படியே ஓடிட்டார். அப்படியே ஓடி போன ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 30 நாள் ஆச்சு, 40 நாள் ஆயிடுச்சு, ஆடியே காணோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சகாபாக்கிட்ட கேட்கிறாங்க, இந்த தாழமா எங்க போனாரு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. எல்லாருமே சொல்றாங்க, நாங்களும் பார்க்கலையே, எங்க போனாருன்னு தெரியலையே, பார்த்து 1 மாசம் ஆச்சு, பார்த்து 40 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களையும் ஹஜ்ரத் சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு, இந்த தாழமாவே காணோம், எங்க போனாருன்னு தெரியல, எல்லா பக்கமும் விசாரிச்சாச்சு, எங்க இருக்காருன்னு தெரியல, எங்கேயாச்சும் போய் அவரை போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இவங்க 2 பேரும் ஊர் முழுக்க விசாரிக்கிறாங்க, யாருமே பார்க்கல. சரி, ஊருக்கு வெளியே போய் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இடைப்பட்ட மலைப்பாங்கான பகுதியில தாழபாவை தேடிக்கிட்டு வர்றாங்க. தேடினா அங்க ஒரு ஆட்டுடையில ஆடு பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட போய் இவங்க 2 பேர் கேட்கிறாங்க, ஒருத்தர் இங்க வந்தாரா, தாழபான்றது அவரோட பேரு அப்படின்னு சொல்லி அவருடைய அடையாளத்தெல்லாம் சொல்லி கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு விஷயத்தை அறிவித்து கொடுத்தான். எது அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன செஞ்சாங்கங்கறத சொல்லல. அல்லாஹ் என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, ஒருவர் நரக நெருப்பிலிருந்து தப்பித்து ஓடிவிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி மட்டும் அல்லாஹ் சொல்லியிருந்தான். அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களையும் ஹஜ்ரத் சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அவங்களையும் அழைச்சி சாலமா பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தர் நரக நெருப்பிலிருந்து தப்பித்து ஓடிவிட்டார், அந்த சாலபாவை அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. அனுப்பி வச்ச உடனே இவங்க 2 பேரும் தேடுறாங்க. ஒரு ஆட்டுடையரை பார்த்துட்டாங்க. அந்த ஆட்டுடையர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரா, நீங்க பாத்துக்கலாம். அப்ப அந்த ஆட்டுடையர் கேட்கிறாரு, இந்த நரகத்திலிருந்து தப்பிச்சு போனாரு அவரை கேட்கிறீங்களான்னு சொல்லி அவர் கேட்டார். கேட்ட உடனே உங்களுக்கு ஆச்சரியம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மகிட்ட சொன்ன வார்த்தை இவர் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னப்பா இப்படி சொல்ற, நீ எதை வச்சு சொல்ற அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இங்க ஒருத்தர் இருக்கிறார், எங்க ஊர்ல தப்பிச்சு வந்த மாதிரி தான் தெரியுது. அவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி சொன்னா, பகல் நேரத்துல இந்த மலைப்பாங்கான பகுதிக்குள்ள போயிடுவார். நைட் நேரத்துல மட்டும் அங்கிருந்து வருவார். நைட் நேரத்துல வந்து என்ன செய்வார் சொன்னா, என்கிட்ட கொஞ்சம் பால் கறந்து கொடுங்க, குடிக்கிறதுன்னு சொல்லி கேட்பாரு. நான் பால் கறந்து கொடுத்தேன், அந்த பாலை குடிப்பார். குடிச்சிட்டு திரும்ப என்ன செஞ்சுவாருன்னா அந்த மலைப்பகுதிக்கு போயிடுவார். அங்க போய் என்ன பண்ணுவார், அங்க போய் சத்தம் போடுவாரு. அந்த சத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நரக நெருப்புல இருந்து தப்பிச்சு போற மாதிரி இருக்கும். அவர் போடுற சத்தம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஒரு நெருப்புல மாட்டிக்கிட்டவன் எப்படி அதுல இருந்து தப்பிச்சு போறதுக்கு வந்து கூக்குரல் விடுவானோ அந்த மாதிரி அவருடைய சத்தம் வந்து ஒரு நெருப்புல இருந்து தப்பிச்சு போற மாதிரி அவருடைய சத்தம் இருக்கும். அதை வச்சுதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சொன்ன உடனே, ஆமா நீ சொல்ற ஆளதான் நாங்க தேடி வந்தோம், அவரை எங்கே போய் பிடிக்கிறது? அவர் சொன்னாரு, பகல் நேரத்துல அவரை பார்க்க முடியாது, நைட் நேரத்துல அவர் வருவார், பால் கறந்து குடிக்கிறதுக்காக வேண்டி, நீங்க வேணா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவங்க 2 பேரும் வெயிட் பண்றாங்க. நைட் நேரத்துல அப்துல் ரஹ்மான் வெளியே வந்தாரு, பால் கறந்து குடிக்கிறதா வந்தாரு. இவங்க 2 பேரும் போய் குடிச்சுட்டாங்க. குடிச்ச உடனே சாலபா கேட்கிறார் அவங்க 2 பேரை பார்த்து, நல்லா அறிவிச்சு தந்துட்டானா? என்னத்தை அறிவிச்சு தந்துட்டானா? இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்புனாங்க?
இல்ல சாலபாவை அழைச்சிட்டு வரதான் சொன்னாங்க. வேற எதுவும் சொன்னாங்களா? அதாவது வேற ஏதாச்சும் சொன்னாங்களா? நம்மளை பத்தி நபிகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக கேட்கிறாரு. இது மட்டும் தான் சொன்னாங்களா, வேற எதுவும் சொன்னாங்களா? நபிகள் சொன்னாங்க, வேற எதுவும் சொல்லல, இதுதான் சொன்னாங்க. அப்படியா, எங்களோட வா. இல்ல, நான் நபிகள் முன்னாடி நிற்கக்கூடிய தகுதி இந்த சாலபாவுக்கு இல்லை, நான் வர முடியாது. அப்ப என்ன பண்ண போறேன்? நான் இந்த காடுகளில் மூடுகளில் நின்று கொண்டு நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறேன். என்ன சொன்னா, யா அல்லாஹ், இந்த உடலை என்னுடைய தோழர்களின் உடலோடு சேர்த்து விடு, என்னுடைய 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 விசாரணையை என்னுடைய தோழர்களோடு சேர்த்து விடு என்பதாக நான் அல்லாஹ்விடம் துஆ செஞ்சுட்டு இருக்கிறேன். அதனால நான் இப்படியே போய் ஏதாச்சும் பண்ணிக்கிறேன், நான் வரல. இல்ல, நபிகள் அழைச்சிட்டு சொன்னாங்கன்னு சொல்லி சாலிபாவை கூடியே அழைச்சிட்டு வந்தாங்க. நைட் அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்தா காலையில சுபுடைய தொழுகை நடந்துகிட்டு இருக்கு. நபிகள் தொழு வச்சுக்கிட்டு இருக்காங்க. பள்ளிக்குள்ள வந்த உடனே நபிகள் ஓதக்கூடிய கிராத்தினுடைய காதல விழுந்த உடனே மூர்ச்சையாகி கீழே விழுந்துட்டார், மயக்கம் போட்டு விழுந்துட்டார். தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு ரெண்டு பேரும் நபிகள் அவங்க கிட்ட இந்த சாலபாவை அழைச்சிட்டு வந்துடும் சொல்றாங்க. சாலபாவை பார்த்தா சாலபா மயக்கம் போட்டு படுத்திருக்காங்க. அப்ப நபிகள் வந்து பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டாங்க. அவர் முழிக்கிற வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்துருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் மயக்கம் தெரிஞ்சு எந்திரிச்சார். எந்திரிச்சவங்க நபிகள் அவங்கள பார்த்த உடனே அவர் கேட்கிறாரு, யார சொல்லலாம், அல்லாஹ் அறிவித்து தந்து விட்டானா, அல்லாஹ் அறிவித்து தந்து விட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டார். நபிகள் சொன்னாங்க, இல்ல சாலபா, எதை நீங்கள் பயப்படுகிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. சாலபா சொன்னாரு, அல்லாஹ்வுடைய கோபத்தை. எதை பயப்படுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய கோபத்தை. எதை எதிர்பார்க்கிறீர்கள்? அல்லாஹ்வின் மன்னிப்பை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் சொன்னாங்க, சாலபாவே, உனக்கு தெரியாதா, நீ எதை பயப்படுகிறாயோ அதை விட நீ எதை எதிர்பார்க்கிறாயோ அது அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இருக்கிறது என்பது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கலாம். நீ பயப்படக்கூடிய கோபத்தை விட நீ எதிர்பார்க்கக்கூடிய மன்னிப்பு, கருணை அது அதிகமாக இருக்கிறது என்பது உனக்கு தெரியாதா? சாலபாவே, உனக்கு அது கிடைத்து விட்டது, நீ எதிர்பார்ப்பது உனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன உடனே நபிகள் சொன்னவங்க அவருடைய முதுகு மேல கை வச்சாங்க. சாலபா சொன்னாங்க, அதை சொல்லலாம், உங்களுடைய கையை என்னுடைய முதுகில் வைக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் உங்களுடைய கையை என் மீது வைக்கும் அளவிற்கு சாலபா தகுதி உள்ளவன் அல்ல, அந்த தகுதியை சாலபா இழந்து விட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லிட்டு நபிகள் கையை தட்டி விட்டுட்டார். தட்டி விட்டுட்டு வீட்டுக்கு போனார். அடுத்த வகுப்பு தொழுகைக்கு வருவார்னு சொல்லி பார்த்தாங்க, வரல. அடுத்த நாள் வரல, அடுத்த நாள் வரல, 8 நாள் ஆயிடுச்சு. அப்ப நபிகள் அவங்க கேட்கிறாங்க, அந்த சாலபா எங்க போனாரு, திரும்ப ஓடிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப எல்லாம் கேட்கிறாங்க, எல்லாம் சொல்றாங்க, இல்ல சாலபா அவருடைய வீட்டுல தான் இருக்காரு, நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறார், உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஒரு வாலிபர் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நபிகள் அவங்க என்ன செஞ்சாங்க, சாலபாவை வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து அவர் படுத்திருந்தார். நபிகள் போய் பக்கத்துல உட்கார்ந்து என்ன செஞ்சாங்க, சாலபாவுடைய தலையை தன்னுடைய மடி மீது எடுத்து வைத்தார்கள். அவருடைய மடியில் இருந்து அப்படியே சாலபாவுடைய தலையை அப்படி எடுத்து கொண்டாங்க. சாலபாவை ஏன் என்று கேட்கிறாங்க. அப்ப சாலபா சொல்றாரு, யார சொல்லலாம், சாலபா அந்த தகுதியை இழந்து விட்டார், சாலபா அந்த தகுதியை இழந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையை எடுத்துக்கிட்டாங்க. சாலபாவை என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கும் போது சாலபா சொன்னாங்க, என்னுடைய உடல் முழுக்க ஒரு எறும்பு ஊறுவது போன்று உணர்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நபிகள் சொன்னாங்க, சாலபாவை அந்த சுப செய்தியை பெற்றுக்கொள், அல்லாஹ் உன்னை மன்னித்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த எறும்பு ஊறுவது போன்ற அந்த உணர்வு தான் மரணம் அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு மௌத்தம் வந்துருச்சு. அதையும் நபிகள் சொல்லிட்டு சொன்னாங்க, சாலபாவே, உனக்கு மன்னிப்பு என்கிற சுப செய்தியை பெற்றுக்கொள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மன்னிப்பு கிடைத்து விட்டது என்கின்ற அந்த சந்தோஷத்தோடு அவருடைய ரூபம் பெற்று. இந்த வரலாறு ஏன் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், வாழுகிற போதே மறுமையை கனெக்ட் பண்ணி வாழக்கூடிய வாழ்க்கை. நான் நல்லது செஞ்சாலும் சரி, அதனுடைய கூலியை என்னுடைய ரப்பு தருமா அப்படிங்கிற நம்பிக்கை. நான் தப்பு செஞ்சாலும் அல்லாஹ் என்ன தண்டிச்சிருவாங்கிற பயம். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை. வாழுகிற போதே நமக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்குமான விளைவு நாளை மறுமையில் உண்டு அப்படிங்கிற அழுத்தமான நம்பிக்கை இருக்குது. இந்த வாழ்க்கை தான் நபிகள் அவங்க போதிச்ச வாழ்க்கை. எத்தனையோ விஷயங்களை நம்ம சொல்றோம். இந்த அபரார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல் அபரார லஃபீ நஈம், அபரார்கள் இவர்கள் சுவர்க்கத்தில் இருப்பார்கள் அல்லாஹ் சொல்றான். இந்த அபரார்கள்
அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குறிப்பிடுறானே, அவர்களுடைய அடையாளங்கள் என்ன அப்படிங்கறத கிதாபுகள் எழுதும்போது ஒரு அடையாளத்தை எழுதுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னு சொன்னா, உலகத்தில் வாழுகிற போது அவர்களுக்கு எவைகளெல்லாம் தேவைப்படுகிறதோ அவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டதை விட அவர்கள் மரணிக்கிற நேரத்திலும் அல்லாஹ்வை சந்திக்கிற நேரத்திலும் தான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் அதிகம் கேட்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இது அபுரார்களினுடைய அடையாளத்தில் ஒன்றாக சொல்றாங்க. அதாவது வாழும்போது எனக்கு நிறைய தேவை இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்கு, அதை முறையிட்டதை விட வாழ்ந்து முடிக்கிற நேரத்துல எனக்கு என்ன தேவை இருக்குது, அப்ப என்னுடைய பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையை முறையிட்டு அந்த தேவையை அல்லாஹ்விடத்தில் அதிகம் கேட்கக்கூடியவர்கள் தான் அபுரார்கள் அப்படின்னு சொல்லி அபுரார்களை பத்தி சொல்றாங்க. அப்ப மௌத்தை பத்தி நினைக்கணும், மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை பத்தி நினைக்கணும், அதுதான் ரொம்ப சிறப்பு. அல்லாமா ரூமி ரஹிமஹுல்லாஹ் ஒரு அழகான ஊமை கதை சொல்றாங்க, ஒரு அழகான கதை. அவங்க சொல்றாங்க, பண்டைய எகிப்துல ஒரு வழக்கு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஆட்சி ஆளக்கூடியவர் ஒரு வருஷம் தான் ஆட்சி செய்ய முடியும். ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணிடுவாங்க, அவங்களை கொண்டு போய் ஒரு கொடூரமான காட்டுல கொண்டு போய் போட்டுருவாங்க. அங்க விஷ செடிகள் இருக்குது, கடுமையான விலங்குகள் இருக்குது. அங்க அவர் அப்படியே மாட்டு போயிட வேண்டியதான், மீண்டும் நாட்டுக்குள்ள வர முடியாது. ஆனா ஒரு வருஷம் ஆட்சி செய்யலாம், எப்படி வேணாலும் ஆட்சி செய்யலாம், எந்த சட்டங்களை வேணாலும் ஏற்றலாம், அவங்க விருப்பப்படி இருந்துக்கலாம். ஆனா ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த காடு தான். இது அவங்களுடைய ஒரு வழக்கம். இது ஒரு கதை, அல்லாமா ரூமி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லக்கூடிய ஒரு கதை. இது அந்த மாதிரி ஒரு புத்திசாலி அரசாங்கம் தான். ஒரு வருட காலம் அவர்கிட்ட பொறுப்பு கொடுக்குறாங்க. அப்ப அவன் கேட்கிறான், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த காடு தான், அங்க கொண்டு போய் போட்டுருவோம், இதுக்கு முன்னாடி கொண்டு போய் பல பேரை போட்டுருக்கணும். அவங்க எல்லாம் எங்க, அவங்க திரும்ப வரவே இல்லை. ஏன், கடுமையான கொடிய மரங்கள் இருக்கிறது, விஷ செடிகள் இருக்கிறது, விலங்குகள் இருக்கிறது, அங்கிருந்து திரும்ப வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, சரி இந்த ஒரு வருட காலத்துல நான் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாமா? என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், பொறுப்பு கொடுத்தாச்சு. அந்த அரசர் என்ன பண்ணா, முதல்ல ஒரு ஆணையிட்டான், அந்த காட்டுல இருக்கக்கூடிய விஷ செடிகளை பூரா வெட்டி சரி பண்ணுங்கன்னு சொன்னான். சரி பண்ணியாச்சு. இருக்கக்கூடிய கொடி விலங்குகளை பூரா கொள்ளுங்கன்னு சொன்னான். கொண்டாச்சு. அதுக்கப்புறம் அதை ஒரு நந்தவனமாக மாற்றுங்க, நல்ல பூச்செடிகளும் தோட்டங்களையும் வச்சு நல்ல நீரோடிகளோடு ஒரு அற்புதமான ஒரு இடத்தை ரெடி பண்ணுங்கன்னு சொன்னா. அது ஒரு வருடத்துக்குள்ள இந்த 3 முடிஞ்சிருச்சு. ஒரு வருடம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே அந்த அரசன் அந்த காட்டை தூக்கி போடுறதுக்காக வேண்டி மக்கள் அழைச்சிட்டு போறாங்க. எல்லா அரசனும் அங்க அழைச்சிட்டு போகும்போது கூக்குரலிட்டாங்க, என்ன மன்னிச்சிருங்க, தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே கூக்குரலிட்டாங்க. ஆனா இவன் மட்டும் ரொம்ப சந்தோஷமா போறான், எந்த டென்ஷன் இல்லை. இப்ப மக்கள் பார்த்து கேட்டாங்க, உனக்கு பயம் இல்லையா? இதுக்கு முன்னாடி போன யாருமே திரும்ப வந்ததே கிடையாது, மூத்தா போவோம் தெரிஞ்சும் நல்லா சந்தோஷமா போறியே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப அந்த அரசன் சொன்னா, நீங்க நினைக்கிற காடாக பாருங்க, நீங்க நினைக்கக்கூடிய அந்த கொடிய மிருகங்கள் வசிக்கக்கூடிய பகுதியாக அது கிடையாது. அது நந்தவனமாக மாற்றப்பட்டு அது சுகபோக இன்பங்களை தரக்கூடிய இடமாக மாற்றப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அந்த அரசன் சொன்னான். இந்த கதையை அல்லாமா ரூமி ரஹிமஹுல்லாஹ் அவங்க எழுதிட்டு சொல்றாங்க, நீ போய் சேரக்கூடிய இடம் கபரு, கடுமையான இருட்டு நிறைந்த இடம், விஷ ஜந்துக்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் நீ சிக்கிக்க போறியா? அந்த இடத்தை தோட்டமாக மாற்றி பிரகாசமான இடமாக மாற்றி கொள்றியா? அது புத்திசாலியாக இருந்தா முடியும் சொல்லி சொல்றான். முன்கூட்டியே யூகிச்சு நான் போய் சேரக்கூடிய இடம் எது அப்படிங்கறத நினைச்சு நீ முன்னாடியே தயாராயிடு. நீ தயாராயிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா, வாழுகிற போதே ஒவ்வொரு நல்லறங்களையும் செஞ்சு உன்னுடைய கபரை பிரகாசமானதாக, உன்னுடைய கபரை சுவர்க்கத்தினுடைய பூங்காவாக ஆக்கிட்டா மூத்த நினைச்சு பயப்பட தேவையில்லை. மூத்து முடிஞ்சதுக்கு பிறகு நீ எங்க போற? மகிழ்ச்சியான இடத்துக்கு போற. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, நல்ல மையத்துகள் இருக்குது, என்ன நீங்க சீக்கிரம் கொண்டு போங்க, சீக்கிரம் கொண்டு போங்க, சீக்கிரம் கொண்டு போங்க, சீக்கிரம் கொண்டு போங்க. ஏனென்று சொன்னால் அந்த சுகபோக இன்பங்களை எல்லாம் நான் அனுபவிக்க வேண்டும் என்பதாக சொல்லுவாங்க. ஆனா பாவம் செய்தவர்கள் ஜனாசாவை தூக்கிக்கிட்டு போகும்போது அவங்க சொல்லுவாங்க, எங்க கொண்டு போறீங்க, எங்க கொண்டு போறீங்க? ஓ கை சேதமே என்று சொல்லி அவர்கள் கூக்குரல் இடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதைத்தான் சொன்னாங்க. அப்ப மறுமையோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாழ்வாக இந்த உலகத்தினுடைய வாழ்வை நம்ம ஏற்படுத்தணும். இதுக்கு தான் அதனாலதான் சொல்லுவாங்க, மௌத்துடைய நேரத்துல நமக்கு என்ன தேவை அப்படிங்கறத அடிப்படையாக வைத்து துஆவுல அதிகமா நம்ம சேர்க்கணும். அல்லாமா அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஒரு செய்தி ஒன்று சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஹஜ் செய்யும் போது நடந்த பல்வேறு விஷயங்களை ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அதுல இந்த செய்தியை சொல்றாங்க,
நான் ஹஜ் செய்யும் போது என்னோட ஹஜ் செய்த ஒரு வாலிபர்களுடைய துவா என்னை ஆச்சரியப்படுத்தியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிபர் கேட்ட துவாவை சொல்றாங்க. அந்த வாலிபர் சொன்னார், மக்கள் எல்லாம் மறக்கக்கூடிய அந்த நேரத்திலே யா அல்லாஹ் நீ என்னை மறந்து விடாது. மக்கள் எல்லாம் மறக்கக்கூடிய ஒரு நேரம், அந்த நேரத்தில் நீ என்னை மறந்து விடாதே என்பதாக அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சார். அவர் எதை சொல்ல வர்றாரு? உலகத்துடைய வாழ்க்கையை சொல்லல. என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய உறவுகள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய குழந்தைகள், இவங்க எல்லாம் இப்ப என்ன சுத்தி சுத்தி தான் வருவாங்க. அவங்க என்ன நினைப்பு வச்சிருப்பாங்க, என்னை மறக்க மாட்டாங்க. எது வரைக்கும்? மௌத்து வரைக்கும். மௌத்துக்கு பிறகு என்னுடைய மனைவி மக்கள் மறந்துடுவாங்க, என்னுடைய உறவுகள் மறந்துடுவாங்க, என்னுடைய நண்பர்கள் மறந்துடுவாங்க, எல்லாருமே மறந்துடுவாங்க. இந்த மக்கள் எல்லாம் மறக்கக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ் நீ என்னை மறந்து விடாதே என்பதாக அந்த செய்தி, இந்த துஆ என்னை ஆச்சரியப்படுத்தியது என்பதாக இமாம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த கடைசி நேரம் குறித்த கவனம், கடைசி நேரத்தில் நமக்கு என்ன தேவை என்பதை அதிகமாக துஆ செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்கள்ட்ட நமக்கு நிறைய படிப்பினை இருக்கு. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்னுடைய ரூஹை நீ கைப்பற்றக்கூடிய நேரத்துல நான் குர்ஆன் ஓதிட்டு இருக்கணும்னு சொல்லி துஆ செஞ்சாங்க. அதே மாதிரி அல்லாஹ் கபூல் செஞ்சா ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் அவர்கள் குத்தப்பட்டார்கள். அவர்களுடைய ரத்தம் குர்ஆனில் எந்த இடத்தில் பட்டது என்பது வரை நமக்கு குறிப்புகள் சொல்லுகிறது என்று சொன்னால் அவர்களுடைய துஆ. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்னை மதீனாவில் வைத்து ஷஹாதத்துடைய மரணத்தை கொடு என்பதாக துஆ செஞ்சாங்க. இந்த ரெண்டுமே எதிரானது. உலமாக்கள் எழுதுவாங்க, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா எப்படி துஆ செஞ்சிருக்காங்க பாருங்க, மௌத் மதீனால வரணும், ஆனா ஷஹாதத்துடைய மௌத் வரணும்னு சொல்லி கேட்டிருக்காங்களே. அப்ப மக்கா மதீனா ரெண்டு ஹரம்லையும் போர் செய்யவே முடியாது. போரே இல்லை என்று சொன்னால் ஷஹாதத்திற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர்கள் எப்படி துஆ செய்தார்கள்? ஷஹாதத்து கிடைக்க வேண்டும். ஷஹாதத் எங்கு கிடைக்க வேண்டும்? மதீனாவில் கிடைக்க வேண்டும் என்பதாக துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சா தெரியுங்களா? அப்படியே கபூல் செஞ்சான். தொழு வச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் அவர்களை குத்தி அவர்களை ஷஹீதாக்கி விட்டார். தெரியும் இல்லையா? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு தெரியும் இல்லையா? அது மஸ்ஜிது நபவியில் முஸல்லாவில் வைத்து அவர்கள் ஷஹாதத்துடைய மரணத்தை அல்லாஹ் மதீனாவில் தந்தா அவர்கள் கேட்டவாறு ஷஹாதத்தையும் தந்தான்னு சொல்லி சொன்னா அதைத்தான் கேட்கணும். நம்மளுடைய துஆக்கள் அதை அதிகப்படுத்தணும். மறுமைக்கு, அதாவது என்ன சொல்றாங்க, இந்த உலகத்தினுடைய முடிவு இருக்குது, இதுதான் மறுமையினுடைய ஆரம்பம் இல்லையா? மௌத்துங்கிறது என்ன? மௌத்து இந்த உலக வாழ்க்கையினுடைய முடிவு, மறுமை வாழ்க்கையினுடைய துவக்கம். இந்த மௌத்து இருக்குதே, இந்த மௌத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சுதான் மறுமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி வாழ்கிறோமோ அவ்வாறு தான் மரணம், எப்படி மரணிக்கிறோமோ அப்படிதான் எழுப்பப்படுவோம் என்பதாக சொன்னாங்க. அப்ப மூணுக்கு உள்ள அந்த 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 டிராவல், அந்த ஜர்னி இருக்குது இல்லையா? மூணுக்கும் வாழுகிறோம், மரணிக்கிறோம், மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிறோம். இந்த மூன்றுக்குமான அந்த கனெக்ஷன் இருக்குது. எவ்வாறு வாழ்கிறோமோ அவ்வாறு மரணம், எவ்வாறு மரணிக்கிறோமோ அவ்வாறு மீண்டும் வாழ்க்கை அப்படிங்கிற அந்த புரிதலும் அதில் தெளிவும் நமக்கு இருக்கும். இந்த விஷயத்துல நம்ம அல்லாஹ்ட்ட நிறைய துஆ செய்யணும். இப்ப என்னன்னா, மௌத்தை பத்தி, கபரை பத்தி, மறுமையை பத்தி துஆ செய்யறது பூரா யாருக்குன்னா ஆல்ரெடி மூத்தா போனவங்களுக்கு தான் நம்ம கேட்கிறோம். தாய் தகப்பனுக்கு யா அல்லாஹ் கபர் சாபடுத்தி கூட அவங்களுடைய கேள்வி கணக்கு லேசாக்கு, அவர்களுக்கு அவருடைய ஆதாபில் இருந்து அவங்களுக்கு அவர்களுக்கு விடுதலையை கொடு, மனாலை மறுமையில் அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடு சொல்லிட்டு என்ன செய்வோம்? நம்முடைய பெற்றோர்களுக்கு கேட்போம், நம்முடைய உறவுகளுக்கு கேட்போம், மற்றவர்களாக கேட்போம். நம்மள மறந்துடுவோம். எனக்கு கபரை பிரகாசப்படுத்தி கொடு, எனக்கு கேள்வி கணக்கு லேசாக்கி கொடு, என்ன மனுஷரை எழுப்பும் போது பயமில்லாத நிலையில் எழுப்புன்னு சொல்லி வாழுகிற விஷயங்களை பூரா நம்மளோட கனெக்ட் பண்ணிடுவோம். மூத்தா போன விஷயத்தை பூரா மூத்தா போனவங்களோட கனெக்ட் பண்ணிடுவோம். ஆனா நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, வாழுகிற போது நாம் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களிலும் எதை கேட்கிறோம்? மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை கேட்கிறோம். அப்படித்தான் நமக்கு முன்னாடி உள்ளவங்க பூரா கேட்டிருக்காங்க. எப்படி ஆசைப்படுறோமோ அப்படி கேட்கலாம். குர்ஆன் ஓதும்போது மௌத் வேணுமா? அதை கேளுங்க. சஜிதால மௌத் வேணுமா? அதை கேளுங்க. நோன்பு வச்சு இருக்கிற மாதிரி மௌத் வேணுமா? அதை கேளுங்க. உங்களுடைய மௌத் எப்படி இருக்கணும்ங்கறத நீங்க ஆசைப்படுங்க, நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க முடிவு பண்ணி அல்லாஹ்ட்ட கேளுங்க, தைரியமா கேளுங்க, நம்பிக்கையோட கேளுங்க, ஒவ்வொரு வகத்திலையும் கேளுங்க, அல்லாஹ் கொடுப்பான். சமீபத்துல ஒரு நியூஸ் வாட்ஸ்அப்ல பிரபலமா இருந்துச்சு. மிஸ்ர்ல கண் தெரியாத ஒரு பள்ளியுமா, ரெண்டு கண்ணுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க அல்லாஹ்ட்ட ரொம்ப துஆ செய்வாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, யா அல்லாஹ் நான் ஒரு இமாமாக மரணமாக வேண்டும், வெள்ளிக்கிழமை மரணமாக வேண்டும், சஜிதாவில் மரணமாக வேண்டும் என்று அவர்கள் துஆ செய்து கொண்டிருந்தாங்க. இப்படி துஆ செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவங்க கேட்ட துஆ மாதிரியே அல்லாஹ் கபூல் செஞ்சான்.
அவங்க என்ன செஞ்சாங்க, வெள்ளிக்கிழமை பயான் பேசிட்டு சுன்னத் தொழுதுகிட்டு இருக்கும்போது 2வது ரக்காத்துல வச்சு 2வது சஜிதால வச்சு அல்லாஹ் அவருடைய ரூஹை கைப்பற்றிட்டான். மக்கள் எல்லாம் சொன்னாங்க, இதைத்தான் அவர் வாழ்க்கை பூரா கேட்டுக்கிட்டு இருந்தேன். இமாமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சாரு, வெள்ளிக்கிழமையா இருக்கணும் துவா செஞ்சாரு, தொழுகையா இருக்கணும், தொழுகையிலையும் சஜிதால இருக்கணும்னு சொல்லி துவா செஞ்சாரு. அல்லாஹ் அவருடைய துவாவை அப்படியே ஏற்றுக்கொண்டார் என்பதாக சொன்னார். சமீபத்தில் சிங்கப்பூர்ல கூட ஒரு மூத்து நம்ம கேள்விப்பட்டோம். சஜிதால வச்சு அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு 70-75 வயசுல ஒரு மூத்து, சஜிதால வச்சு அல்லாஹ் அவர்களுக்கு மௌத்த கொடுத்தான். இப்படித்தான் துவா இருக்கணும். நம்மளுடைய மூத்த பார்த்துட்டு இப்படி ஒரு துவா, இப்படி ஒரு மூத்து எனக்கு வராதா அப்படின்னு பலர் ஏற்கும் வகையில நம்மளுடைய மூத்து இருக்கணுமே தவிர இந்த மாதிரி ஒரு மூத்து எனக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பரிதாபப்படுற மாதிரியான நிலையில நம்முடைய மூத்து வரக்கூடாது. அதை நம்ம அல்லாட்ட நிறைய பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கணும். அபூ சாலபா அப்படின்னு சொல்லி ஒரு சகாபி, முன்னாடி சொன்னது சாலபா, இப்ப நான் சொல்றது அபூ சாலபா அப்படின்னு சொல்லி ஒரு சகாபி. அந்த சகாபி அல்லாட்ட ரொம்ப அதிகமா ஒரு துவா செய்வாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, யா அல்லாஹ் நான் தஹஜ்ஜத் தொழும்போது மௌத்தா போகணும் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு துவா. ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்தார். அல்லாஹ் ஜல்ஷானு தஆலா கபூல் செஞ்சான். தஹஜ்ஜத் தொழுதுகிட்டு இருந்தாரு. சஜிதால வச்சு அவருடைய ரூஹ் அல்லாஹ் மாட்டிட்டான். அவருடைய குடும்பத்தார்கள் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, மனைவி மக்கள் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல மௌத்து. நமக்கு தெரியும், அவங்க சஜிதால உடலெல்லாம் ரொம்ப சுருங்குற நிலையில ஒருத்தர் மௌத்தா போயிட்டாருன்னு சொல்லி சொன்னா அது அப்படியே இறுகிடும். அதுக்கு பிறகு அவருடைய உடலை நேராக்கி சரி பண்றதுங்கிறது அந்த உடலுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுத்துதான் என்ன செய்ய முடியும், அதை சரி செய்ய முடியும். அப்படியும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு ஏற்பாடை செஞ்சான். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இவர் சஜிதால மூத்து அல்லாஹ் ஜல்ஷானு தஆலா அவருடைய மகள் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தூக்கத்துல கனவுல அல்லாஹ் அந்த செய்தியை சொல்றான், வாப்பா மூத்தா போயிட்டாரு அப்படிங்கிற செய்தியை. டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. எதிர்த்து தன்னுடைய தாயை எழுப்புறாங்க. எழுப்பி பாப்பா மூத்தா போயிட்ட மாதிரி கனவு கண்ண அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அழைச்சிக்கிட்டு அரை கதவை திறந்து பாக்குறாங்க. உள்ள ஒரு சஜிதா இருக்கு, தொழுதுகிட்டு இருக்கிறாருமா, ஒன்னும் பிரச்சனை போய் பாடு அப்படின்னு சொல்றாங்க. படுத்துட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மீண்டும் அந்த கனவுல அல்லாஹ் அவர் மூத்தா போற மாதிரி சொல்றான். திரும்ப எந்திரிச்சாங்க. திரும்ப தாயிட்ட சொன்னாங்க, இல்ல மூத்தா போற மாதிரி கனவு கண்டேன். திரும்ப போய் பாக்குறாங்க. திரும்பவும் செஞ்சாதான் இருக்கிறார். பாருமா ஏன் பயப்படாத, தொழுதுட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஆசுவாசப்படுத்தி போய் படுத்துட்டான். திரும்பவும் அல்லாஹ் ஜல்ஷானு தஆலா 3வது முறை கனவுல சொன்னா பாப்பா மூத்தா போன செய்தியை. திரும்ப எந்திரிச்சாங்க. போய் 2 பேரும் போய் பாக்குறாங்க, சஜிதால இருந்தாரு. அப்பதான் அவங்களுக்கு டவுட் வந்துச்சு. என்ன அப்படின்னா, அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் சஜிதாலே இருக்கிறாரு. எதிர்ச்சிருக்கணுமா இல்லையா, ருக்குக்கு வந்திருக்கணுமா இல்லையா, கியாமுக்கு வந்திருக்கணுமா இல்லையா, சஜ்தாலே இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. போய் என்ன செஞ்சாங்க, அவருடைய தொட்டாங்க, அப்படியே சரிஞ்சு விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய கபர்களுடைய ஏற்பாடு செஞ்சாங்க. இந்த வரலாற்று குறிப்பு எழுதிட்டு கீழே அறிஞர்கள் எழுதுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ்வினுடைய கருணையை பார்த்தீங்களா, அவருடைய துஆவை அல்லாஹ் கபூல் செஞ்சது மட்டும் இல்லாம இந்த துஆவினால் இவருடைய மரணத்தின் பின்னால் இவருடைய உடல் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அதனுடைய ஏற்பாட்டையும் சேர்த்து செய்தார் என்பதாக சொல்றோம். ஆக ஒரு விஷயத்தை நம்ம நல்லா முடிவு பண்ணிக்கணும். என்ன அப்படி சொன்னா, யா அல்லாஹ் எனக்கு எங்க வச்சு நீ மௌத்த கொடுக்கணும், எப்படி மௌத்த கொடுக்கணும், எந்த காரியத்தை செய்யற நிலையில நீ மௌத்த கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் துஆ செய்யணும். நம்முடைய முன்னோர்கள் நிறைய பேர் தவாஃப் செய்யும் போது மௌத்த கேட்டிருக்காங்க. அல்லாஹ் அந்த தவாஃப்லயே மௌத்த கொடுத்திருக்கான். எவ்வளவு பேர் நோன்பு வைத்த நிலையில நான் மௌத்தா போன துஆ செஞ்சிருக்கான். அல்லாஹ் ஜல்ஷானு தஆலா நோன்பு வச்சிருக்கும் போதே அவங்களுக்கு மௌத்தை கொடுத்தாங்க. இந்த மாதிரி எத்தனையோ உதாரணத்தை சொல்றோம். ஏன் இந்த விஷயத்தை இந்த பகுதியில் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, கியாமத்தை குறித்து முழுக்க பேசப்படக்கூடிய சூறா இந்த சூறா. அதுல ஆரம்பத்திலேயே ஒரு செய்தியை சொல்றான். என்ன அப்படின்னு சொன்னா, மறுமையை பொய்ப்பித்தவர்கள் அழிக்கப்பட்ட செய்தியிலிருந்து தான் அந்த சூறாவை ஆரம்பிக்கிறான். அப்ப இதுல பெறக்கூடிய படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னா, மறுமை என்பது சத்தியம் அப்படிங்கிறது இருக்கணும். அது இங்க உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மறுமை நிச்சயம் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருந்தாலும் கூட அதையே முன்னோக்கி வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கிறதா என்று சொன்னால் அது இல்லாம, அதையே முழுக்க ஒரு தப்பு பண்ணிட்டோம், இதற்கான தண்டனை அல்லாஹ் எப்படி கொடுப்பான் அந்த சிந்தனை இல்லை. ஒரு நல்ல காரியம் செஞ்சிட்டோம், இதனுடைய நற்கூலியை அல்லாஹ் நாளைக்கு எப்படி கொடுப்பான் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். அதனால நாம அதுல கவனம் செலுத்தணும். எந்த அடிப்படையில் சொன்னா, அவங்க ஒரு எச்சரிக்கையான ஒரு ஹதீஸ் சொல்லி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவர் சுவர்க்கத்தினுடைய காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். சுவர்க்கத்திற்குள் நுழைவதற்கு ஒரு ஜான் தான் இருக்கும். நரகத்தினுடைய காரியத்தை செய்து அவர் நரகத்திற்கு போய்விடுவார்.
அதே மாதிரி ஒருத்தர் நரகத்தினுடைய காரியத்தை செய்து கொண்டே இருப்பார். நரகத்திற்குள் நுழைவதற்கு ஒரு சான்றாக இருக்கும். சுவர்க்கத்தினுடைய காரியத்தை செய்து அவர் சுவர்க்கத்திற்குள் நுழைந்து விடுவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படின்னா என்ன? முடிவு எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நம்முடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது. வாழ்கிற போது நல்ல இறை விசுவாசத்தோட வாழ்ந்தோம், மூத்தா போற நேரத்துல குஃப்ருடைய வார்த்தையை சொல்லி சொன்னா அவர் முஸ்லிமா காஃபிரா என்று எப்படி முடிவு செய்யப்படும்? முடிவுல அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கறத வச்சுதான். வாழும் போதெல்லாம் குஃப்ரா இருந்தாரு, மூத்தா போற நேரத்துல இறை விசுவாசத்துல மூத்தா போனார் சொன்னா அவர் விசுவாசியாகத்தான் எழுப்பப்படுவார். அப்போ காலம் முழுக்க எப்படி வாழ்ந்தார் என்பதை வைத்து அல்லாஹ் கணிப்பதில்லை, முடிவு எப்படி இருக்கிறது என்பதை வைத்துத்தான் அல்லாஹ் கணிக்கிறான். அதனாலதான் என்ன செஞ்சிடக்கூடாது, அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முஸ்லிமா இருக்கிறேன், எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது. என்னுடைய ரூஹை ஈமானுடைய நிலையில் இஸ்லாத்தினுடைய நிலையில் கைப்பற்று அப்படிங்கிறதுக்கு துவா செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச அற்புதமான ஒரு துவா, அல்லாஹும்ம தப்பித் கல்பி அலா தீனிக் வ தஆத்திக் வ ஈமானிக் வ இஸ்லாமிக் வ முஹப்பத்திக் வ ஷௌகி லிகாயிக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச துவா, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்து. எதில்? இஸ்லாத்தில், ஈமானில், உன்னை சந்திக்கக்கூடிய அந்த நாள் வரை என்னுடைய உள்ளத்தை நீ உறுதிப்படுத்து என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த ஹிதாயத்திலிருந்து வழி போகுது, அவர்கள் நமக்கு வழிகாட்டினார். எப்படி என்று சொன்னால், நீங்கள் இப்படி துவா செய்யுங்க, அல்லாஹும்ம ஸப்பித் கல்பி அலா தீனிக் வ தஆத்திக் வ ஈமானிக் வ இஸ்லாமிக் வ முஹப்பத்திக் வ ஷௌகி லிகாயிக். உன்னை சந்திக்கும் வரை என்னுடைய உள்ளத்தை உறுதியாக வைத்து என்பதாக துவா செய்யுங்க. அதனாலதான் வெற்றியாளர்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி தருகிற போது அதனுடைய வசனம் இப்படி வரும், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டு அதில் கடைசி வரை நிலைத்திருந்து யார் மரணமாகிறார்களோ அவர்களிடத்தில் வழக்குமார்கள் வருவார்கள், வந்தவர்கள் சுபசெய்தி சொல்வார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஆக ஈமான் கொண்டு வாழ்வது என்பதை கடந்து நாம் சிந்தனை வைக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ஈமானோடு மரணிப்பது. ஈமானோடு மரணித்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையுடைய துவக்கம் சிறந்த துவக்கம். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க கபரை பார்த்துட்டாங்கன்னு சொன்னா ரொம்ப கதறி அழுவாங்க. அவங்க கிட்ட கேள்விப்பட்டது, நரகத்தை பத்தி சொல்லப்படுகிற நேரத்துல கூட நீங்க இவ்வளவு அழுகிறது இல்ல, ஆனா கபர்னு சொன்னா இவ்வளவு பயப்படுறீங்களே அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க கிட்ட கேட்கப்பட்ட போது அவங்க சொன்னாங்க, மறுமையினுடைய மன்சில்களிலேயே, மறுமையினுடைய கட்டங்களிலேயே முதலாவது கட்டம் கபர் தான். கபர்ல யாரு ஜெயிச்சிருவாரோ அவர் அடுத்தடுத்த அத்துணை கட்டங்களிலும் ஜெயிச்சிருவார். கபர்ல யாரு மாட்டிக்குவாரோ அவர் அடுத்த கட்டங்களில் மாட்டிக்குவார். அதனாலதான் கபரை நினைச்சு நான் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க கபரை பார்த்து ரொம்ப கதறி அழுவாங்க அப்படிங்கிற குறிப்பை பார்க்கிறோம். ஆக நம்மளுடைய வாழ்க்கை என்பது மறுமையை நோக்கியது. மறுமைக்கு தன்னை தயார்படுத்தி அது வெற்றி அடைவதற்கு என்ன தேவையோ அதில் கவனம் செலுத்தி வாழ்கிற போதுதான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். நம்முடைய அமல்கள் தரமானதாக இருக்கும். பாவத்தின் மூலமாக நமக்கு ஒரு அச்சம் ஏற்படும், இறை எச்சமும் அதன் மூலமாக தான் கிடைக்கும். ஆக இந்த சூறாவினுடைய தர்ஜுமாவை திரும்ப ஒரு தடவை படிச்சு ஒவ்வொரு வசனத்தினுடைய அந்த அர்த்தத்தை படிச்சு கொஞ்சம் யோசிச்சுன்னு சொன்னா அல்லாஹ் எதோடு எதை தொடர்பு படுத்தி பேசலாம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியும். நாளை மறுமையில் அல்லாஹ் விளக்கரத்தில் பட்டோலை வழங்கப்படக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. உயர்ந்த சுவர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அங்கு இருக்கக்கூடிய சுகபோக இன்பங்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு பரிசாக தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمدلله رب العالمين. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم اقض حاجاتنا يا قاضي الحاجات انك على كل شيء قدير. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.
இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாத பயன் 14ஆம் தேதி ஜூன் மாதம் நடைபெற உள்ளது. மற்ற விவரங்கள் வாட்ஸ்அப் குரூப்புக்கு தெரியப்படுத்தப்படும். உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் எப்போதும் தேவை. உங்களுக்கு தேவை கான்ட்ரிபியூஷன்ஸை இன்ஷா அல்லாஹ் அண்ணன் பசீர் மாலிக் மூலம் இன்ஷா அல்லாஹ் தெரியப்படுத்துங்க. சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். அஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்